இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ தக்காளி கார சட்னி சூப்பராக இப்போ கம கமன்னு இப்போ ரெடி ஆகிருக்கு. இப்போ கல் நல்லா சூடாக இருக்குது. நம்ம தோசையை ஊற்றிடலாம். இப்போ நல்லா நான் ரசித்து ருசித்து சாப்பிட போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஊர் சமையல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்தீங்கன்னா ஈவினிங்லேருந்து பிளாக் எடுத்துகிட்ருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்லேருந்து ஒரு டின்னர் செய்ய போகிறேன். சரி, அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸ்நாக்ஸுக்கு என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பொரிச்சக்கடலை தான் செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டின்னருக்கு வந்து ஒரு தோசை செய்ய போகிறேன். கோதுமை தோசை தான் செய்ய போகிறேன். அதை கொஞ்சம் டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறீங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ மாவு தான் அரைச்சிட்ருக்கேன். சரி, ஈவினிங் போல் ஃபஸ்ட்டாக வந்து நான் மாவு வந்து அரைச்சி இப்போ உளுந்தெல்லாம் அள்ளிட்டு பார்த்திங்கன்னா அரிசி தான் போட்டுட்ருக்கேன். நமக்கு ஒரு வாரத்துக்கு டிஃபனுக்கு நமக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஈஸியாக இருக்கும் மாவு ஃப்ரிட்ஜில் இருந்தால். சரி, அதுக்காக இப்போ ஒரு வாரத்துக்காக ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி மாவு அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ அரைச்சிட்ருக்கேன். அடுத்த ஸ்நாக்ஸ் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு 2 கப் அளவுக்கு நான் வந்து கடலப்பருப்பை வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். கழுவிட்டு ஊற வச்சேன். அதை வந்து நான் வந்து தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். நம்ம ஸ்வீட் கடையிலலாம் சாப்பிட்ருப்போம் இந்த பொரிச்சக்கடலை. சரி, அது இன்றைக்கி வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு யோசித்தோம். அது இல்லாமல் இந்தியாலாம் இந்த பொரிச்சக்கடலை கிடைக்கும், இங்கே கிடைக்காது. சரி, அதனால நான் வீட்டிலையே ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்தேன். சூப்பராக வந்துச்சு. சரி, அதை ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான் இப்போது வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணிலாம் நல்லா வடிஞ்சோன்னு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு காட்டன் கிளாத்து அந்த டவலில் போட்டிருக்கேன். நல்லா கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நம்ம நல்லா துடைச்சிக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நமக்கு வெடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா துடைச்சி வச்சுட்டேன். அடுப்பில் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயும் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பொரிச்சக்கடலையை பொரிச்சிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஜூஸ் வடிகட்டுவாங்களா, அந்த ஃபில்டரில் நான் அந்த கொஞ்சமாக வந்து கடலப்பருப்பு போட்டிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம மொத்தமாக எண்ணெயில் போட்டோன்னா எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப எண்ணெய் பொங்கும். ஏன்னா அது ஈரமான கடலப்பருப்பு தானே, அதனால் இந்த மாதிரி பொரிச்சோன்னு பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயெலாம் ரொம்ப கொதித்து வராது. ஏன்னா இந்த பொரிச்சக்கடலையே இந்த மாதிரி தான் பொரிப்பாங்க. ஃபில்ட்ரு அந்த மாதிரி ஏதாவது வச்சு தான் பொரிப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் டைரெக்டாக எண்ணெயிலே போட்டுறாதீங்க, ரொம்ப பொங்கும் எண்ணெய். ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். சரி, ரொம்ப பொறுமை வேணுமே அப்படின்ட்டு ஒரு நாள் எண்ணெயில் போட்டால் அது ரொம்ப பொங்கி வந்துச்சு. சரி, கஷ்டமாக இருந்துச்சு எடுக்கிறதுக்கு வேறு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சோன்னா ஈஸியாக இருக்கும், எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நமக்கு நல்லாவும் பொரிஞ்சு வந்துடும். இப்போ அந்த பபுள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம நல்லா பொரிச்சிக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா கடல பொரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரிச்சக்கடலை, நல்ல காரசாரமாக. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம், வெளிலே வச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொரிச்சிருக்கேன். நல்லா கலர் மாதிரி அந்த பபுள்ஸ்லாம் கூட வராமல் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா கடலப்பருப்பையும் நான் இந்த மாதிரி பொரிச்சு வச்சுக்க போகிறேன். நம்ம எண்ணெய் வடிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஃபில்டரில் நம்ம பொரிச்சோன்னா. இப்போ எடுத்து வேறு ஒரு பவுலில் வச்சுக்க போகிறேன். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ இது லாஸ்ட்டு. நான் ஒரே கலரில் நல்லா வர மாதிரி பொரிச்சு எடுத்துருக்கேன். அப்போ தான் நமக்கு எல்லாமே ஒரே கலராக கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டு பொரிச்சிக்கலாம். நல்ல மணமாக இருக்கும் நம்ம இந்த பொரிச்சக்கடலையில் போட்டோம்னா. கண்டிப்பாக பூண்டு போட்டு செய்யணும், அப்போ தான் நமக்கு செம வாசனையாக இருக்கும். கொஞ்ச நேரம் போல் பொரிச்சிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்கும்.
இப்போ பார்த்திங்கன்னா பொரிச்சக்கல்லையை பார்த்திங்கன்னா நான் வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். மிக்சிங் பவுலில் நல்லா சூடாக இருக்குது. இந்த நேரத்தில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், நான் வந்து இந்த காஷ்மீரி சில்லி தான் போட்டிருக்கேன். நல்ல கலராக கிடைக்கும். இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் போல் நான் வந்து சாட் மசாலா அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம பொரித்து வச்சுருந்த அந்த பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆற வச்சு நம்ம ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டீ கூட இது வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாட் மசாலா கூட நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ உப்பும் செக் பண்ணிக்கிறேன். உப்புலாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாக்ஸில் தான் எடுத்து வச்சுக்க போகிறேன். நல்லா ஆறினோன்னு எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு எப்படியும் ஒரு வாரத்துக்கு வந்துடும். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. காரம் பிடிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். நல்ல காரசாரமாக அந்த பூண்டு வாசனையோட செம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த ஸ்வீட் கடைலாம் வாங்குவோம்ல இந்தியாவில், அதே டேஸ்ட்டுக்கு இருக்கும். இப்போ நான் மூடி வச்சுக்க போகிறேன். அடுத்தா பார்த்திங்கன்னா இப்போ ஃபில்ட்ரு காப்பி தான் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். போட்டு நம்ம வந்து ஃபில்ட்ரு காப்பியோடு நம்ம இந்த பொரிச்சக்கல்லையை சாப்பிட்டுட்டு அடுத்தா என்ன செய்ய போகிறேன்னா டின்னர் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஷிவானி வந்து தமிழ் ஸ்கூல் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. சரி அவள் என்ன செய்கிறான்னு பார்க்கலாம். யார் அந்த பாப்பா அண்ணா பம்பரம் தா இக்கு கூட்டல் ஈக்குவல் டு இஸ் ஈக்குவல் டு கா போடு का स्पेस डैश को इनके डैश को இது என்ன அடுத்தது வந்து கா போட்டு டேஷ் போட்டு பார்த்தது நான் தொணக்கால் போடும் நீ கிடையாது அடுத்து கீழே இக்கு கூட்டல் ஈ. ஷிவானி பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க்கு தான் இப்போ படிச்சிட்ருக்கா. இப்போ அதை தான் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த கோதுமை தோசை செய்கிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சும் போட்டிருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். நான் வந்து இந்த சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பாலக்கீரை கட் பண்ணேன். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி அதெல்லாம் கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 3 காளான் எடுத்தேன். அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கேரட்டு அப்புறம் கேபேஜ் நம்ம அந்த மாதிரி எதுனாலும் போட்டுக்கலாம். கேப்சிகம் அதெல்லாம் போட்டால் கூட இந்த தோசை சூப்பராக இருக்கும். இப்போ தோசை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சிங் பவுல் வச்சுருக்கேன். 2 கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு போடுறேன். அதே கப்பால் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு. கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த தோசை பார்த்திங்கன்னா அந்த கோதுமை தோசை சாப்பிட்ற ஃபீலே கிடைக்காது. ரொம்ப டேஸ்ட்டாக வித்தியாசமாக இருக்கும். நல்ல கிறிஸ்பியாக வரும் நமக்கு அந்த ரவா தோசை மாதிரியே. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும் இவங்களுக்கு கோதுமை தோசை அப்படின்ட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஜீரகம், உப்பு எல்லாமே போட்டுட்டேன். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம அந்த வெறும் மாவுலேயே கோதுமை தோசை சுட்டு சாப்பிட்றதோட இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச காயெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியானது. பசங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக கொடுத்தோம் அப்படின்னு நமக்கு ஒரு
நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நான் இப்படி தான் பசங்களுக்கு எப்படிலாம் காய் சாப்பிட வைக்கலாம் அப்படின்ட்டு யோசித்து ஏதாச்சும் இப்படி தான் செஞ்சு கொடுப்பேன். நம்ம பொரியல் அந்த மாதிரி குழம்புலாம் போட்டு கொடுத்தா எப்படியும் அந்த காயெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம தோசைலாம் சுட்டு கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் கிடைக்கும் இந்த மாதிரி தோசையில் போட்டோம்னா. ஏன்னா எங்கள் வீட்டில் இந்த கோதுமை தோசையே பிடிக்காது யாருக்கும். ஆனால் நான் அந்த காயெல்லாம் போட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணி கொடுத்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது கோதுமை தோசையா அப்படின்னு சாப்பிட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வரும் நமக்கு. என்னடா இவ்வளோ நேரம் சொல்கிறாளே அப்படின்னு நினச்சிக்காதீங்க, ஏன்னா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா காயும் சேர்த்துக்கலாம். அதையும் எல்லாத்தையும் போட்டாச்சு. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம தண்ணியாகவே கரைச்சிக்கலாம் மாவை. ரொம்ப திக்காலாம் வச்சுக்க வேண்டாம். நம்ம எவ்வளோ தண்ணியாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, நான் ஊற்றிக்க போகிறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி கார சட்னி தான் செய்ய போகிறேன். இந்த தோசைக்கு கொஞ்சம் காரமாக சட்னி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்காக ஒரு பாதி வெங்காயம் எடுத்துருக்கேன், ஒரு 2 தக்காளி. தக்காளி சட்னி தேங்காய் சட்னி கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான சட்னி, டக்குன்னு நமக்கு ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு தோசை வேணும்னு கேட்கும் இந்த சட்னி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. காஞ்ச மிளகாய் இருந்தால் காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் இல்லைனாலும் நான் மிளகாத்தூள் போடுறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2 பூண்டு பல் வந்து தட்டி போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா அரைப்பட்டோன்னே லாஸ்ட்டில் வந்து பூண்டு பல் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். அடுத்தா பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை நல்லா வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா தாளித்து வச்சுருந்தேன். போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்தா நம்ம தோசையை ஊற்றிட வேண்டியதான். நல்ல தோசைக்கல்ல காய வச்சுருக்கேன். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம ஒரு தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம். இது நம்ம தேய்ச்சிலாம் விட வேண்டாம், இப்படி ரவா தோசை ஊற்றுவோம்ல அதே மாதிரி தான். நல்லா ஊற்றிட்டு மேலாப்பில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நான் திருப்பி போட்டு வேக வச்சுக்க போகிறேன். நல்லா செவந்து நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் அந்த தோசை. இதே மாதிரி நான் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். ஒரு ஹெல்த்தியான டின்னர் இது, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த சட்னி கூட ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா நல்லா சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்ததாக கடைசியாக நான் தான் சாப்பிட போகிறேன். தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா தோசை பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. எனக்காக பார்த்திங்கன்னா நல்லா நெய்லாம் ஊற்றி சூப்பராக சுட்டிருக்கேன். நம்ம தான் நல்லா சாப்பிட்ணும், அப்போ தானே எல்லாருக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்க முடியும். அதனால் நல்லா நெய்லாம் ஊற்றி நல்லா முருகலாக தோசை சுட்டு நான் இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நான் இப்போ அடுத்த வேலையை பார்ப்பேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது தோசை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கிச்சன் இந்த மாதிரி தான் இருக்குது. சமைச்சு முடித்தோன்னா இப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வீடியோலாம் எடுத்தோன்னா கிச்சனே அப்படியே ரெனக்கிழமை ஆகிடும். நான் வந்து 2 ரெசிபி வேறு எடுத்துருக்கேன்னா அப்படியே எல்லாம் கிடக்கு. எல்லாமே இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஓரளவுக்கு எடுத்து வச்சுட்டு சைட்லேயே பார்த்திங்கன்னா மாவும் இப்போ அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். நான் அந்த கிரைண்டர்லேயே வந்து கரைச்சி வச்சுக்க போகிறேன், அந்த கிரைண்டர் பாட்லேயே. சரி, அதுக்கு ஒரு பாத்திரம் தனியாக எடுக்க வேணாலும் இதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவேன். நான் வந்து உப்புலாம் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருவேன். காலையில் பார்த்திங்கன்னா அது நல்லா புளிச்சு வந்துடும். அதுக்கப்புறமா எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன். அப்போ நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் தோசையோ இட்லியோ. நான் வந்து என்னோடய கையால் கரைச்சினா இந்த மாவே புளிக்காது. சரி, அதுக்காக நான் கரண்டியை வச்சு கரைச்சிட்ருக்கேன். இப்போ அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். சிங்கில் எல்லா பாத்திரத்தையும் போட்டுட்டு இப்போ அடுப்பெல்லாம் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிட்டா தான் நமக்கு நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம் வரும் நைட்டு.
காலைல வந்து நம்ம கிச்சனை பார்த்தா நல்லாயிருக்கும், அப்பாடா அப்படின்ட்டு. நமக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஜாலி மூடு வரும்ல, அதனால சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த ரொட்டீன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.